ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சேர்ந்து சொல்லுங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சரசம் மிகவும் சுவையாக இருந்தது போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சோகங்கள், வியாதிகள், பலவீனங்கள், இழப்புகள், குறைவுகள் மத்தியில் என் இயேசு எப்பொழுதும் போதுமானவராய், எங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய், எங்களை குணமாக்க அற்புதராய், அதிசயங்களை செய்கிறவராய், ஆச்சரியங்களை நடத்துகிறவராய் இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்கள் தகப்பன் தாய்க்காக நன்றி செலுத்துகிறோம். கணவன் மனைவிக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பேர பிள்ளைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம் இருக்கிறோம். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பா என்ற வாக்கு நிறைவேற்றினதுக்காக ஸ்தோத்திரம். வேலைக்காக, உயர்வுக்காக, ஊழியத்திற்காக, பண தேவைகள் சந்தித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் பாதையிலே நீர் பாதுகாப்பாக இருந்தமனாக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளும் அப்படி நடத்த போவர் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்த அனைத்தையும் கூட கொடுக்கிற தேவன், நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்கிற தேவன் இந்த நாளை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை நாம் பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதேவரும் என்னை. பாசம் என்மேல் நீ வைப்பதினால் பறிக்க இயலாதேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவர் எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கைகளை உயர்த்தி உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல சொல்லுகிற நேரம் இது. ஆண்டவரே, என் இடுப்பு பகுதியில ஒரு வலி வருகிறது, அந்த வலியை குணமாக்குங்க.
என் கழுத்து பகுதியிலே ஒரு வலி, தோள் பட்டையிலே ஒரு வலி, எது இருந்தாலும் சரி, ஆவியானவர் என்ன என்ன ஜெபிக்க சொல்லுகிறார். நீங்க நல்லா இருந்தா கூட இந்த ஜெபத்துல கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சரீர பலவீனத்தோடு, சோர்வோட, வியாதிகளோட, சிறுநீரக பாதிப்புகளோட, இருதய நோயோட, மற்ற விதமான பலவிதமான வியாதிகளோடு பலவீனத்தோடு கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இப்பொழுதே குணமாக்குகிறார். ஒரு தழும்புள்ள கரம் பரிகாரியான கர்த்தர் எப்பொழுதே குணமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சரும வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கட்டி உள்ள இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. என் ஆண்டவரே, இந்த கட்டி உள்ள இடத்துல கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும். பிள்ளைகள் வைத்திருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் மகிமையாய் செயல்பட்டு, மகத்துவமாய் செயல்பட்டு, ஆச்சரியமாய் செயல்பட்டு, அற்புதமாய் இந்த கட்டியை மறிய செய்வீரார். அது கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த கட்டிகள் விலகுறதை நான் பார்க்கிறேன். மாத்திரமல்ல ஆண்டவரே, மூளை பாதிப்புகளோடு கூட, வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள், எழும்ப முடியாமல், நடக்க முடியாமல் வேதனையோடு இருக்கிறவர்கள் என் இயேசுவின் நாமத்தினாலே குணமடைகிறதை பார்க்கிறேன். இப்போ நம்ம பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணோம். இப்போ குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். கணவன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த குடும்பம் ஆண்டவரே ஈசாக்கின் குடும்பம் போல, இந்த குடும்பம் ஆபிரகாமின் குடும்பங்களைப் போல, இந்த குடும்பம் இயேசுவின் குடும்பங்களைப் போல கர்த்தர் இப்பொழுது ஆசீர்வாதமாய் நீ வைக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சன்னதியாய் காணும்படியான, சந்ததியாய் காணும்படியான கிருபையை நீ செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே குறைவு ஆண்டவரே, அந்த விதவையின் வீட்டில் ஏற்பட்ட குறைவு, அந்த விதவையின் வீட்டை நீர் பூரணப்படுத்தி அந்த எண்ணெயை பெருக பண்ணி அதை விற்று ஜீவனம் பண்ணு, மீந்ததை வைத்து ஜீவனம் பண்ணு என்று சொன்ன அந்த ஆலோசனைக்காகவும் அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் பொருளாதார தேவைக்காக கரம் உயர்த்தி சோமானுங்க. ஆண்டவரை, நாங்கள் யாரிடத்துல கையேந்த முடியாது, உம்மிடத்துல நாங்கள் கையேந்தி நிற்கிறோம். கர்த்தர் வானத்து மதகுகளை திறந்து, ஆச்சரிய விதமாய், அற்புத விதமாய் வாசல்களை திறந்து, இருதயங்களை திறந்து, பரலோகத்தின் வாசலை திறந்து கர்த்தர் எங்கள் மடியிலே கொண்டு வந்து போடும்படியான கிருபை தருவீராக. பொத்தல் பையிலே போடுகிறதை நிறுத்த கர்த்தர் உதவி செய்யும். கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறத என் ஆண்டவர் செய்கிறதை நான் பார்க்கிறேன். என் வாழ்விலே செய்தார், அன்னாள் வாழ்விலே செய்தார், ஆண்டவர் சகரியா எலிசபெத் வாழ்விலே செய்தார், சாரார் வாழ்விலே செய்தார், உங்கள் வாழ்விலும் செய்ய போகிறார். அப்படியே திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆண்டவர் ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொடுத்தவர், கானா ஊரிலே அதை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு ஏற்ற பிள்ளைகளை உண்டாக்கி தருவாராக. மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே மரண பயத்திலே, சதாபரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், மரணத்தை வென்ற கர்த்தர், என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வேலை வாய்ப்பை, உயர்வில்லாதவர்களுக்கு உயர்வு கொடுத்து, மாறுதல் வேண்டி காத்திருக்கிறவர்களுக்கு மாறுதல் கொடுத்து ஆசீர்வதியம். வீடு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு சின்ன வீடு ஆகிலும் நீர் ஏற்படுத்தி கொடுத்து அதில் அவர்கள் சந்தோஷமாய் தன் வீட்டிலே வாழ்கிற கிருபையை தந்த ஆசீர்வதியும் சுவாமி. எண்ணற்ற நன்மைகளை செய்த ஆண்டவர், வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அப்பா அம்மா இல்லாத அனாதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீரே தகப்பனும் தாயுமாய் இருந்து அவளை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று ஈசா குறித்து ஏசா குறித்து நாம சிந்தித்தோம். அநேக காரியங்களை ஆண்டவர் நேற்று நம்மோடு கூட அவர் பேசினார். அநேகருக்கு மிகவும் அது பிரயோஜனமாக இருந்ததாக நான் நம்புகிறேன். அவனுடைய அன்கண்ட்ரோல்டு ஆப்பிடைட் நிறைய வழியாக அவனுடைய பர்த் ரைட்டு அவனை விட்டு போயிற்று. அதனால தான் ஆண்டவர் என்னமோ தெரியல, மல்கியாவில் கவனிங்க,
வசனத்தை கவனிங்க. மல்கியாவில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் பவுல் எழுதியிருக்கிறார். அது எனக்கு எந்த வசனம்னு சொல்லி எனக்கு தேடி கண்டுபிடிச்சு எனக்கு அனுப்புங்க. இதே தான் எழுதியிருக்கிறாரு, பவுலும் எழுதியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். நீங்கள் அதை எனக்கு தேடி கண்டுபிடிச்சி அனுப்புங்க. மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இப்படி தான் ஆரம்பிக்குது. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகள் பாழும், அவனுடைய சுதந்திரத்தையும் வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களையும் தாவும் ஆக்குவேன். ஏதோம் தம்முடைய வலிமை எளிமைப்பட்டோம், நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்றார். ஏன் இவ்வளவு காட்டமா ஆண்டவர் வெறுக்கணும்? அல்லது இல்லை மூல மொழிபெயர்ப்பில் நான் வெறுக்கிறேன்ற வார்த்தை, ஐ ஹேட் அப்படின்ற வார்த்தை நிச்சயமாக இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆண்டவர் யாரையும் வெறுக்கிறவர் அல்ல. இல்லை, அவர் 1 யோவானில் நம்ம வாசிக்கிறோம், அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், அன்புள்ளவர். அவர் யாரையும் வெறுக்க மாட்டார். ஆனாலும் அது மூல பாஷையில நான் யாக்கோபை தெரிந்து கொண்டேன், ஏசாவையும் நான் தெரிந்து கொள்ள என்ற அர்த்தத்துல தான் அது சொல்லப்பட்டிருக்கிறதாக நான் படித்தேன். எனவே அதையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதியிருக்கிறார் ஏசாவை குறித்து. அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு எனக்கு உடனடியாக அனுப்புங்க. ஏன் ஆண்டவர் எவ்வளவு வெறுக்கணும்? இது இங்க ஆரம்பிச்சது. ஏசா நிகழ்ச்சி ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல ஆரம்பித்த ஒரு காரியம். அதாவது ஆசீர்வாதம் அல்ல, இப்படி ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார். இந்த பிரச்சனை எல்லாம் எது வரைக்கும் தொடருதுன்னா, பிரியமானவர் நல்லா கவனிங்க, கூர்ந்து கவனிங்க. ஏன் ஆண்டவர் வெறுக்கிறார் என்றார். புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுதும் கூட நான் ஏற்கனவே சொன்னேன், ஏசாவுடைய வம்சம் யாருன்னு சொன்னேன் உனக்குல. புதிய ஏற்பாட்டில் அது எங்க வந்து நிற்குதுன்னா, ஏரோதில வந்து நிற்குது. அவன் தான் ஏசாவின் கிரேட் 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 கிராண்ட்சன். யாரு? ஏரோது. இதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். ஏரோது எப்படி அந்த இடத்துல அவன் அரசாண்டான், ஏரோது எப்படி அந்த ஆலயத்தை இடித்து கட்டி, தேவாலயத்தை நம்ம பார்க்குற ஜெருசலேமில் தாவீதும் சாலமோனும் கட்டின அந்த தேவாலயத்தை அவன் பழுது பார்த்து கட்டினான். 70 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சிறைப்பட்டு போன பிறகு அவன் தான் அந்த வாலெல்லாம் கட்டினான், வேலிங் வால்லாம் கட்டினான், அங்கே ஆலயத்தை புதுப்பித்து கட்டினான். ஏன்னா யூதர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் என்பதற்காக. அதே ஏரோது தான் இயேசு பிறந்த பொழுதும் அவன் இருந்தான். அப்பொழுது 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கொல்லும்படி அவன் தான் சட்டம் பிறப்பித்தான். அதுக்கு பிறகு நீங்க ஏரோது என்று வருகிற இடங்கள் எல்லாம் ஏரோதியால் பிலிப்பு 1, பிலிப்பு 2 அந்த நிகழ்ச்சி ஒன்று சொல்ற. யோவான் ஸ்நானகனை தலையை வெட்டினார் பார்த்தீங்களா? அவரும் இந்த ஏசாவின் கிராண்ட் சில்ட்ரன் அவங்க. கவனிங்க. அதே சமயத்துல இயேசுவை சிலுவையில் அறிகிற பொழுதும் இந்த ஏரோது தான் பிலாத்தினிடத்துல அனுப்பினான். கேலி பண்ணா, கிண்டல் பண்ணா, இயேசுவை பிலாத்தினிடத்தில் அனுப்பி கடைசியில கொலை செய்ய காரணமாக இருந்தான். ஏரோத அகிரிப்பா அப்படின்னு வரும். இவங்கெல்லாம் யாருன்னா ஏசாவின் பின்தொடர் சந்ததியர். அப்போ ஆண்டவர் வெறுக்கிறார்னா அந்த முகாந்திரம் இருக்கும்.
இவன் அந்த திட்டத்துல, ஆண்டவருடைய திட்டத்துல இல்லாதபடினால ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேலுக்கும் யாக்கோபுக்கும் விரோதமாகவே இருந்துட்டாங்க. ஏவந்தோ அவங்க யாக்கோபோட சமரசம் ஆன பிறகும் கூட இவங்க தொடர்ந்து மோசே இவங்களை வெளியில கொண்டு வந்த பிறகும் கூட ஒரு இடத்துல வந்து கேட்கிறாரு மோசே, நம்மெல்லாம் சகோதரர்கள், நீங்க நான் யாக்கோபின் பிள்ளைகள், நீங்க வந்து ஏசாவின் பிள்ளைகள், எங்களுக்கு சமாதானம். நேற்று அந்த வசனத்தை உங்களுக்கு சொன்னேன், எனக்கு சமாதானத்தோட நாங்கள் அப்படியே போக விடுங்க. அதெல்லாம் அது சமாதானம்லாம் கொடுக்க முடியாது, உங்களோட கூட நான் சண்டை தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. ஸோ வழி விடாமல் தடுத்தாங்க. இப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் நான் அவனை வெறுக்கிறேன் ரொம்ப ரொம்ப காட்டமாக சொல்கிறாரு. ஆண்டவர் திட்டத்திற்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும், பிரியமானது, ஃபர்ஸ்ட் லெசன் இதுதான். ஆண்டவருடைய திட்டத்திற்கும் விரோதமாக யார் செயல்பட்டாலும், அல்லது ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும், ஆண்டவர் தெரிந்து கொண்ட யாக்கோபு இஸ்ரவேல் என்னும் சந்ததிக்கு விரோதமாக, அதாவது நாமெல்லாம் யாரெல்லாம் எதிரியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தருக்கு எதிரிகள். கவனிங்க, ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஆமென். நம்மை வெறுக்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிற பாடம் என்னன்னா, உங்களை வெறுக்கிறாங்களா, நான் அவங்களை வெறுப்பேன். உங்களை சிநேகிக்கிறாங்களா, அவங்களை நான் சிநேகிப்பேன். அவங்க கட்டட்டும், என்ன வேணா கட்டட்டும், அதை நான் இடித்து போடுவேன். அவங்க துன்மார்க்கர், அவங்க எல்லை எல்லாவற்றையும் நான் இடித்து போடுவேன். இதுதான் ஏசா இன்னும் வரைக்கும் கூட, ஏசாவின் குடும்பம் இன்றைக்கும் வரைக்கும் கூட, இன்னைக்கு நடக்கிற அந்த வாரில் கூட நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஏதோம் அப்படின்ற இடம், ஏதோமியர்கள் இந்த இடம், அதெல்லாம் எந்த இடம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் நடக்கிறது. நேற்று நம்ம பார்த்தோம், என்ன பண்ணிட்டோம், அன்கண்ட்ரோல் அப்பிடைட் அவனுக்குள் இருந்தது. அடுத்து நாம் இங்கே பார்க்க போகிறோம், இந்த ஈசாக்கின் ஃபேமிலியில் சுருக்கமாக பார்க்கலாம், அன்கன்சர்ன்டு பீப்புளாக இருந்தாங்க. நல்ல கவனிங்க, 2வது குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. அன்கன்சர்ன்டு ஜாக்கப் இங்கே பார்க்கலாம், யாக்கோபு. சரி, இப்படி போகலாம். நம்ம ஆண்டவர் திட்டத்தை கொஞ்சம் அப்படியே நம்ம தூரம் வச்சுட்டு, ஒருத்த பசியாக வரான், அண்ணங்காரன் ரொம்ப பசியாக வரான். அவனுக்கு உடம்புல ஒரு தெம்பும் இல்லை, அப்படியே தொய்ந்து போய் மயக்கம் போடுற அளவுக்கு பசி மயக்கத்தில் வரான். ஒரு தம்பியாக இருந்து என்ன செய்யணும், அவனுக்கு வேண்டிய உணவை கொடுத்து, தம்பி அண்ணா வாங்க சாப்பிடுங்க, அண்ணா இந்தாங்க தண்ணி குடிங்க, அண்ணா நான் இந்த செய்து வைத்திருக்கிற இந்த ஸ்கூலை நீங்கள் சாப்பிடுங்க, இந்த கீரை எடுத்துக்கொள்ளுங்க, உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது என்று சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? இருக்கும், கண்டிப்பாக சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் கன்சர்ன் இல்லாமல் ஒரு 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 புத்திர ஸ்வீகாரத்திற்காக, அந்த புத்திர ஸ்வீகாரம் வேறு எந்த வகையிலையும் அவன் ஏமாற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் ஒரு பசியில வாடுகிற ஒருத்தர் மீது ஒரு கன்சர்ன் இல்லாத ஒரு யாக்கோபை, அதனால தான் ஆண்டவர் அவனை இஸ்ரவேலா மாறுற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை தான் இருந்தது. அவனுக்கு எத்தனை ஏமாற்றுகிறவன் என்ற பெயர். இப்போ சொல்லுங்க, ஆபிரகாம் ஈசாக்கையே நேசிச்சார். ஆமேன். எஸ், அவரிடத்திலே பல குறைகள் இருந்தது. ஆபிரகாமை நேசித்தார், அவரிடத்திலும் குறைகள் இருந்தது. ஏசாவையும் நேசித்திருப்பார், அவரிடத்திலும் குறைகள் இருந்தது. யாக்கோபையும் அவர் நேசித்திருப்பார், அவனிடத்திலும் குறைகள் இருந்தது. இதுல மிக மிஞ்சிய குறை என்னன்னு சொன்னால், சகோதரனுக்கு அவன் உதவி செய்யல. பைபிள்ல நீங்க ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உன்னை போல கருணை நேசி, சகோதரனுக்கு உன்னை மறைக்காது, சகோதரனுக்கு உன்னை மறைக்காது, சகோதரிக்கு உன்னை மறைக்காது. இன்னைக்கு ஆவியானவர் சிலரோடு கூட தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். சில கணவன் சொல்றாங்க, நாங்க பணத்தை எவ்வளவானா கொடுக்குறோம், தாலி கட்டிட்டோம், பிள்ளைகளுக்கு அதான் சொல்றாங்க அவங்க, நாங்க பணத்தை எவ்வளோனா கொடுக்குறோம், உழைச்சி 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 கொடுக்குறோம், ஆனா அன்பு கன்சர்ன் இருக்கு,
ஆனால் லவ் இல்லை. ஆமென். இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த அக்கறை அக்கறை இருக்கிறது, ஆனா அன்பு இல்லை. எழுதி வச்சுக்கோங்க, பொன் பொன் வார்த்தை இதெல்லாம். அக்கறை இருக்கிறது, ஆனால் அன்பு இல்லை. அன்பு தான் மிக முக்கியம். ரெண்டும் அவசியம் தான். அக்கறையும் அவசியம், அன்பும் அவசியம். இவன் கரிசனை இல்லாதவனாய் அவன் காணப்பட்டான். அப்படி யாரும் இருக்கலாகாது. அதே போல மனைவி, நான் எல்லாரும் சம்பாதிச்சு போறேன், நிறைய சம்பாதிச்சு கொடுக்குறேன், ஆனா உன்னை நேசிக்க என்னால மனசு வரல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவங்க சொல்ற காரணங்கள் ரீசன். பிள்ளைகளை எடுத்துக்கோங்க, வயசான பெற்றோர்கள், ஏன் வயசு இல்லை, இப்போ கொஞ்சம் பெற்றோர்கள் கூட எடுத்துக்கோங்க. இப்போதான் பிள்ளைகள் வளர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வராங்க. 6வது 7வது 10வது 12வது கல்லூரி இதான் வேலைக்கு போறாங்க, திருமணமாச்சு. அப்பா அம்மா மேல கன்சர்ன் கொஞ்சம் கூட இல்லை. என்ன சொல்றாங்க, நான் பணம் கொடுக்குறேன், ஆனா உன் மேல அன்பு செலுத்த முடியாது, நான் உன்னோடு கூட இருக்க முடியாது, நீங்க அனாதை இல்லங்களில் தான் இருக்க வேண்டும், நாங்களோடு கூட வந்து தங்கி உங்களோட கூட பேச முடியாது, அன்பா பேச முடியாது. இப்படி அக்கறையற்ற அன்பற்ற ஒரு நிலையை தான் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு ஆவியானவர் இதெல்லாம் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, தயவு செய்து கவனிங்க. இது எல்லோ இன்ஃபர்மேஷன் மாத்திரமல்ல. ஐயோ எனக்கு ரொம்ப பிரைட்டா புரிஞ்சிச்சு, ஓ இதுதானா அப்படின்லாம் நீங்க யோசிச்சு அதோடு கூட போயிடக்கூடாது. அது ஏட்டு படிப்பு சுரக்க ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ இன்ஃபர்மேட்டிவா இருந்து மூளைக்கு அது போய் சேர்ந்துச்சு. அது நீங்க செயல் வடிவம் கொடுக்கணும். நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் மாத்திரம் போதாது, பாசமும் அவசியம். ஐயோ நல்ல வருத வார்த்தை. பணம் மாத்திரம் போதாது, பாசமும் அவசியம். அவன் மேல வைக்கிற பாசம், அன்பா பேசணும். வயதான காலத்துல அவங்களுக்கு எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுமா? உணவு, அதோடு கூட மரியாதை, அதோடு கூட பாசம், ஒரு தங்கும் இடம். இதெல்லாம் தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம். இங்க யாக்கோபுக்கு அந்த அண்ணன் என்ற ஒரு பாசமே இல்லை. அதே சமயத்துல நீங்க அப்பாவை எடுத்துக்கோங்க, ஈசாக்கு. இது ஏன் இந்த கன்ஃபியூஷன் தெரியல இந்த குடும்பத்துல. மூன்றாவது ஒரு குறிப்பு என்னன்னா, ஒரு மாதிரி அன்காமனா இந்த பீப்புள் இருக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இவங்க அப்பா பெரிய பையனை நேசிக்கிறாரு, சின்ன பையனை வெறுக்கிறாரு. அம்மா சின்ன பையனை நேசிக்கிறாங்க, பெரிய பையனை வெறுக்கிறாங்க. இதுல அப்பாவுக்கும் அம்மாவுக்குமே சில பிரச்சனைகள் இருந்திருக்க வேண்டும். இவர் அவனை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அம்மா யாக்கோபு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு குடும்பத்தை நீங்க உலகத்திலே பார்த்துருக்க முடியல. ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் நெய் அப்படி சொல்லுவாங்க. சரி, ஒரு கண்ணில் என்னது விளக்கெண்ணையோ நெய்யோ ஏதோ சொல்லுவாங்க. ஒரு அந்த மாதிரி பார்ஷியாலிட்டி. இப்படி ஒரு ஃபேமிலியை நம்ம பார்க்கவே முடியாது. பிரியமானவர்களே, இப்படியே நம்ம இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் உண்டு. ரொம்ப ஒரு வாழ்க்கை கல்வியை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஏசா போல நாம் இருக்கக்கூடாது என்பதுதான் முதல் பாடமாக இருந்தாலும், யாக்கோபை போலவும் நாம் இருக்கக்கூடாது, அன்கன்சர்ன்டா. அது 2வது பாடம். 3வது பாடம், ஈசாக்கும் போலவும் அவங்க அம்மா ரெபேக்காலும் போலவும் இருக்கவே கூடாது. நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு பிரியரா அல்லது எல்லாத்துலையும் அடிக்ஷன். அது அடிக்ஷன் என்ற வார்த்தை இன்னைக்குதான் அதை பற்றி திங்க் பண்ணும்போது தான் வந்தது. சுய கட்டுப்பாடு இல்லாமல் இல்லை, ஏதோ ஒரு காரியத்தில் அடிக்ஷனுக்கு தமிழ் வார்த்தை அதில் மாட்டிக்கிட்டு. என்ன அடிக்ஷன் தமிழ் வார்த்தை என்ன? அதை வெளியே வர முடியாத நிலையில் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் மெய்யாகவே விடுதலை ஆகுது.
ஆனால் அதற்கு முதல் அச்சாரமாக வசனம் நம்மோடு பேசும். அதனால தான் டெய்லி மார்னிங் ஸ்டடீஸ் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரேயர் இருக்குது, தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் இருக்குது. அடுத்து லிஃப்ட் பண்ணி மோசே மாதிரி ப்ரேயர் பண்ணுறோம், எலியா மாதிரி, சாலுமன் மாதிரி, இயேசுவை போல ப்ரேயர் பண்ணுறோம். ரெண்டு ப்ரேயர் நடக்குது. மூணாவது பைபிள் ரீடிங் எடுக்கிறோம். அதிலிருந்து சில உண்மைகளை நம்ம பகுத்து ஆராயிறோம். இறுதியில் நம்ம ஜெபிக்கிறோம். அந்த இடைப்பட்ட அந்த மெசேஜ் சமயத்தில் சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அதுபடி நடக்கலைன்னா நம்மால அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பர்த் ரைட் பெற முடியாது. பரலோகத்தின் பிரஜைகளாக மாற முடியாது. இங்கேயே நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. இல்லை, இங்கேயே நரகம்தான். நரகத்துல வாழ்கிறது போலதான் இருக்கும். ஒரு குடும்பத்துல நான் பணத்தை மட்டும் தான் நான் போட்டுட்டு நான் எந்தவித அன்பும் செலுத்த மாட்டேன் வாழ்ற கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ மருமக்களோ யாரா இருக்கட்டும், அந்த வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு குட்டி நரகம் போல இருக்கும். ரெண்டும் இருக்கணும். கன்சர்னும் இருக்கணும், அதே சமயத்துல அன்பும் லவ்வும் இருக்கணும். நேசிக்கணும், பணமும் கொடுக்கணும், அதே சமயத்துல பாசத்தையும் காட்டணும். இது ரெண்டுமே சம அளவில் இருக்குல்லனா நிச்சயமாக நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் கேள்விக்குறியாக தான் மாறும். இந்த கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் வெறுக்கிற மாதிரி எந்த காரியத்தையும் நாம் செய்து விடவே கூடாது. ஏசாவை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுவாக தான் இருக்கும். இன்றைக்கு நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் என்னை வெறுக்கிறார், அல்லது ஆண்டவரே என்னை வெறுக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கிறது என்ற நிலைக்கு மாத்திரம் நம்ம தள்ளவே கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். அவர் அதான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நான் அவரையே வெறுக்கிற மாதிரி நம்ம பண்ணுகிற சில காரியங்கள் தான் இந்த நாளில விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு நல்ல செய்தி என்னன்னா, உண்மையாகவே ஆண்டவர் டைம் கொடுக்கிறார். ஏசாவுக்கும் சரி யாக்கோபுக்கு இம்மீடியட்டாக அவனை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கே பூரண ஆயுசுள்ளவனாய் மரிக்க கிருபை செய்தார். இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே அவர் காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த 3 காரியங்கள் இல்லாமல் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கட்டுப்பாட்டில் நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாடு, எல்லாவற்றிலும் ஒரு கன்சர்ன் நாம் இருக்க வேண்டும். எல்லாத்திலும் ஊழியத்தில் கூட ஆண்டவரை நம்புகிறதுல, விசுவாசிக்கிறது, நேசிக்கிறதுல நாம் அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஒன்று போல நாம் வாழணும். இது குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, பொது வாழ்க்கையிலும் சரி. அன்புதான். கணவன் மனைவி பிள்ளைகள் அன்பு எப்படி செலுத்துறாங்க, சகோதரர்கள் எப்படி அன்பு செலுத்துறாங்க, அதே போல உன்னை நேசிப்பது போல நான் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். நிறைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரியுமா? அவங்க நேசிக்காமல் இருக்கிறது தான். எல்லாரையும் வெறுக்கிறது தான். வெறுத்து ஒதுக்குறது தான். அப்படி வெறுத்து ஒதுக்காம அவங்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே அந்த 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 ஒரு செயலுக்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு பலனை உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆண்டவருடைய அறைகூல் என்னன்னா, நீங்க யாரெல்லாம் வெறுக்கிறீங்களோ, ஒருவேளை ஏசா யாக்கோபை போல இருந்தாலும் ஒப்புருவாங்க. ஒரு இடம் வந்தது, யாக்கோபும் ஏசாவும் ஒப்புருவானாங்க. அதே மாதிரி அவங்க லைஃப்ல சந்தோஷமா அதுக்கப்புறம் வாழ்ந்தாங்க. அதே போல நம்ம ஒப்புருவாகவும், யாரெல்லாம் நம்ம வெறுத்து தள்ளி இருக்கிறோமோ அவங்க மேலாம் நம்ம அக்கறை வைத்து அவளை போய் திரும்ப பார்ப்போம். அவர்களுக்கு உதவி செய்வோம். அவர்கள் தேவைகள் எல்லாம் நம்ம கேட்டு அறிந்து அவர்களுக்கு அவர்கள் கூடவே இருந்து அவளை கவனித்துக் கொள்வோம். அதே போல எதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டை இழந்து நிலை குறைந்து இருக்கிறோமோ, அன்கன்ட்ரோலபிளா சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ, அதெல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்ட, ஆண்டவரே இதெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுகிற கிருபை எங்களுக்கு தாங்க அப்படி சொல்லி நாம் ஜெபம் பண்ணலாம். ஜெபிப்போம். நம்மள ஆண்டவரே, நீ கொடுத்த தேவ செய்திக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஏசாவை போல இராதபடி, யாக்கோபை போல இராதபடிக்கு, ஏன் ஈசாக்கு ரெபேக்காளை போல இந்த ஒரு காரியத்தில் இராதபடிக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க.
இன்றைக்கு அநேகர் வீடுகளிலே பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அன்பு அன்பு நல்ல கணவன் நல்ல மனைவி நேசிக்க, நல்ல தகப்பன் தாய் தம் பிள்ளைகளை நேசிக்க, பொதுவாய் வைத்து நேசிக்க, நல்ல சகோதர சகோதரிகளாக அன்பிலே வாழ, அப்படி ஒரு கிருபையை ஒவ்வொருவருக்கும் தான். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்திங்கப்பா. எங்கள் பயங்களை மாற்றுங்க. எங்கள் மரண பயங்களை நீக்குங்க. எங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க. நாளை நாங்கள் உங்களுடைய பாதப்படியிலே வரும் வரைக்கும் இந்த தெய்வீக பிரசனம் இருக்கட்டும். இந்த காலை ஜெபத்தை ஆசீர்வதி. இந்த காலை ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர் மீதெல்லாம் கரங்களை வைங்க. தேர்வு எழுத போகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த யூபிஎஸ்சி குரூப் தேர்வுகளில் இந்த பிள்ளைகள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ஜெயம் கர்த்தரால் வரட்டும். இயேசுவின் நாமத்திலே இந்த தடவை அவங்க சக்சஸ் என்று சொல்லி எழுதப்படட்டும். அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தர வேலை கிடைக்கும்படி எனக்கு கிருபை தாரும். எல்லா ஊழியர்களையும் எங்கள் தேசத்தையும் ஆசீர்வதி. இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.